ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணோம். அதோட ஸ்லீவ் டிசைன் தான் இது. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இது புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நல்லா கவனமாக பாருங்கள். நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கேன்வாஸ் வச்சு கட் பண்ணுறேன், எப்படி ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே புரியும். புரியாதவங்க நம்ம டிசைன் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். அது தொடர்ந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ச் அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1 இன்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ டேபிளும் ஒரு இன்ச் அந்த மாதிரி. இதில் வந்து கரெக்டாக சென்டரை மடித்து இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு 1 இன்ச் அப்படி கேப் அந்த மாதிரி வெட்டிக்குங்க. ஃபுல் லென்த்தை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து ஒரு நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டு டோட்டலாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு இந்தளவுக்கு ஸ்லீவ் டிசைன் பண்ண வேண்டியதில்லை. பட் ஓகே, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் ஸ்லீவ் வீடியோ டிசைன் ப்ளவுஸோடய முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பார்க்கலாம், முயற்சி பண்ணுறேன். பைப்பிங் வந்து இந்த மாதிரி பயாஸில் வெட்டிக்கங்க, கிராஸில் கிளாத்து. ஸ்லீவ் டிசைன்லாம் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக ஒரு பைப்பிங் அந்த மாதிரி ஒரு சின்னதாக பேட்ச் அந்த மாதிரி வச்சாலே போதும். ஸ்லீவுக்கு வந்து அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் வந்து அதிகமாக ஸ்லீவ் டிசைன் வந்து கேட்குறதில்ல, கஸ்டமர் கேட்குறதில்ல, நம்மளும் பண்ணுறதில்ல. சும்மா இப்போ இந்த மாதிரி இப்போ பேட்ச்லாம் வைக்கும்போது நம்ம ஒரு பைப்பிங் மட்டும் கீழே ஒரு பைப்பிங்கை மட்டும் வைப்போம், இல்லையா ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் வைப்போம், இல்லைனா ஒரு ஷேப் எடுத்து அதில் பைப்பிங் வைப்போம், இல்லைனா அதில் பேட்ச் வைப்போம், அவ்வளோதான். இல்லை நம்ம பெருசாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை. மோஸ்ட்டாக வந்து டிசைனில் வந்து நம்ம ப்ளவுஸ் நெக் டிசைன் மட்டும்தான் போதுன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. ஓகே, அது உங்கள் விருப்பம். அதனால தான் நான் ஸ்லீவ் டிசைன் அப்லோட் பண்ணலை. ஏன்னா ஸ்லீவ் டிசைன் மோஸ்ட்டாக பண்ண மாட்டோம் நம்ம. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே இந்த மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரி சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பாருங்கள் என்னன்றது. ஓகே, இந்த மாதிரி பைப்பிங் வச்சுக்கோங்க. பைப்பிங் வச்சுட்டு அந்த கார்னர் பக்கம் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நீட்டாக அயன் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கும் பைப்பிங் வச்சுக்கலாம். இது வந்து 2 பக்கமும் பைப்பிங் வைக்கணும். அது உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஏன் 2 பக்கம் பைப்பிங் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்லீவ் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் ஒர்க்கிங் டைம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா உங்களுக்காக சொல்லிக் கொடுக்குறனால. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இன்னொரு டிசைன் ப்ளவுஸை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருவேன். சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். உங்களுக்கு நான் ஸ்லீவ் டிசைன் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸ் பேக் நெக்லேயே உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். இதுக்கு ஒதுக்குற நேரத்தை உங்களுக்கு நான் இன்னொரு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துலான்னு நான் திங்க் பண்ணுறேன். என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அப்படி சொல்ல வரேன். கரெக்டாக சென்டர் பண்ணி அப்படியே பேட்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஸ்லீவ் டிசைன் வேணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 4-5 பேர் தான் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் அதில் 5 பேர் 6 பேர் தான் கேட்டிருந்தீங்க.
அதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் யாரும் கொடுக்குறதில்லன்றது தெரியுது. சரி, இருந்தாலும் காலையில் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஸ்லீவ் டிசைன் அப்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால, சரி அது நம்ம பொய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் உங்களுக்கு இது இன்றைக்கி ரெடி பண்ணி உடனே கொடுத்துட்டேன். ஓகே, டிசைன் முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். என்னன்றதை நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம்.